ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழக டென்ட் கொட்டாய். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வெல்கம் டு தமிழக டென்ட் கொட்டாய். ஸோ ஒரு புதிய பகுதி ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். குட் மூவிஸ், பேட் கிளைமேக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் 2 படம் எடுத்துகிட்ருக்கோம். ஒன்று இரு கோடுகள், இன்னொன்று தலைவர் நடித்த தெல்லுமுள்ளு. 2 படமுமே இதில் நம்ம ஆராய போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா 2 கோயின்சிடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 படத்துலையுமே இவங்க நடிச்சிருக்காங்க, சோகா நடிச்சிருக்காங்க. அவங்க சமீபத்தில் காலமானாங்க. அதற்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் தமிழக டென்ட் கொட்டாய் சார்பாக. இனிமேல் முதுபெரும் நடிகை தான் அவங்க. ஷி ஹஸ் ஆக்டட் வித் ஆல் ஹீரோஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி, தலைவர், அப்புறம் நேற்று அஜித், எல்லாருமே அவருக்கு வேண்டியவன் தான். இன்ஃபேக்ட் அஜித்தோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவங்கள, சோக்கார் ஜானகியை. ஸோ நிகழ்ச்சிக்கு போவோம். முதல்ல பார்க்க வேண்டிய படம் தலைவர் நடித்த தில்லுமுள்ளு. இந்த படத்தை பார்த்துருவோம். ஸோ இதை பார்த்தோம்னா தலைவரும் சரி, சோக்கார் ஜானகி சரி, 2 பேருமே டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில். மெயினாக இந்த ஹிந்தியிலேருந்து எடுத்த படம் தான் இது. கோல்மால் அப்படின்ற ஒரு படம் தான் இது. அதில் என்னென்னா இதே மாதிரி தான் மீசை இல்லை, மீசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ தலைவர் ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போகிறேன் பொய் சொல்லிட்டு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அடிப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இல்லாத அம்மா இது போயிருப்பார். அவங்க அம்மாவே இப்போ எல்லாம் அப்பா அம்மா 2 பேருமே காலமாக இருப்பாங்க. நம்ம பூர்ண மிஸ்வா தான் அவங்கள பாதுகாப்பார் அவங்கள. ஸோ இதில் என்ன வேடிக்கைன்னா, ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போவார் தலைவர். அங்கே பார்த்தா செம்ம ஸ்டைலாக இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா சீன். இப்போ பார்க்கலாம் அந்த சீனை திருமூரில். தம் அடிச்சுன்னு இது பண்ணின்னு எங்கள் பொண்ணு ஸ்டைலிஷ் பண்ணி. சரி, நான் ஒன்று சொல்லலாம், நம்ம ஊரில் தம் அடிக்கிற பழக்கம் அதிகமானதுக்கு ஒரு காரணம், மறைமுக காரணம் நம்ம தலைவரும் சொல்லலாம், ஒரு காரணம் சொல்லலாம். ஸ்டைலாக தம் அடிக்கிறதே ஒரு ஸ்டைலாக கொண்டது தலைவர் தான். அதில் பாராட்டணும் அதில். ஸோ என்ன பண்ணுவார்னா, இது மாதிரி போயிடுவார். பார்த்தா கரெக்டாக தேங்காய் சீனிவாசன் தான் அவரோட பாஸு. அவருமே அங்கே வந்துடுவார் அந்த இதுக்கு ஃபுட்பால் மேட்ச்சுக்கு கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்ச உடனே அம்மாவுக்கு இது பண்ணால் உடனே கரெக்டாக வேலையை டிஸ்மிஸ் பண்ணுவார் அவர். அப்போ தலைவர் திரும்பி கேட்பார் அவங்கள, மீசை இருந்ததா அப்படின்பார். உடனே டவுட்டு வந்துடும் அவருக்கு. சரி, அதெல்லாம் வாட்ஸ்அப்பு, இது மாதிரி இது ஸ்னாப் சாட்டு, அந்த சாட்டு, இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் அந்த இல்லாத காலம். நான் சொல்கிறது 45 years பேக். யார் எங்கே அப்போ இன்டர்நெட்டே கிடையாது. அதனால் அவரும் டவுட்டு வந்துடும் அவருக்கு, தேங்காய் சீனிவாசனுக்கு. சரின்னு இது பண்ணுவார். அப்புறம் உடனே அம்மா உருவாக்கணும் இப்போது. ஸோ அந்த அம்மா விஷயத்தில் சோக்கார் ஜானகி கரெக்டாக வருவாங்க. அதிலவே பார்த்தோம்னா அந்த அம்மா மாதிரி ஒரு பிளேடு போடுற ட்ராமாலாம் போட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அம்மா சோப் அடிச்சு போய் எங்கள் அம்மாவை நடிக்க வைப்பாங்க. அதான் வேடிக்கையாக இருக்கும் பாவம். அவங்க அம்மா இது ஒரு கைம்பெண்ணாக நடிச்சிருப்பாங்க, வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு அம்மாவாக வேஷம் போடுவாங்க. அதில் என்னென்னா அதே ஒரு செட்டு அது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கூட பார்க்கலாம் நீங்கள். அதை மாடி ஏறி இதுக்குள்ள ரெஸ்ட் ரூம்குள்ளே பாத்ரூம்குள்ளே நுழையணும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அதே செட்டு கவனிச்சிங்கன்னா கமல் படத்துலேயும் வந்தது. 2000 அந்த கமல் படத்துலேயும் அதே செட்டு வந்தது. அதான் வேடிக்கை. ஸோ அப்படியே இருந்திருக்கு இந்த படத்தில். நடிக்குன்னா சோக்கார் ஜானகிக்கு கிட்டத்தட்ட 50 years இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். 1931 பார்ன் அப்படிங்கிறாங்க. தெல்லுமுள்ளு 1981, 82 அந்த டைமில் தான் வந்தது தெல்லுமுள்ளு. ஸோ இவங்க கரெக்டாக அம்மாவா நடிப்பாங்க. இவரை போய் காலில் விழுவார், அது பண்ணுவார். அப்புறம் கண்டுபிடிச்சிடுவாங்க. திரும்பி இன்னொரு நிகழ்ச்சியில் பார்த்தோம்னா இந்த அம்மா வழக்கமாக பெரிய பணக்காரியாக இருப்பாங்க சோக்கார் ஜானகி. வேறு நிகழ்ச்சியிலே பார்த்துருவாங்க. பார்த்த உடனே நான் அவரோட அக்கா அப்படின்றவாங்க. திரும்பி கண்டுபிடிச்சிடுவா திரும்பி தேங்காய் சீனிவாசன். அவங்களையும் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு துரத்தின்னு போவார். கடைசியில் பிடிச்சிடுவாங்க, மாட்டிப்பாங்க சோக்கார் ஜானகி. செம்மையாக இருக்கும் அந்த காமெடி சீன் பார்த்தீங்கன்னா சோக்கார் ஜானகி நடித்த படம். அதில் அந்த அம்மா ஒத்துக்கு பண்ணிவிட்டு மாட்டினோடனே எனக்கும் நான் அவங்களோட சிஸ்டரு அப்படின்வாங்க. ஒரே போட்டுருவாங்க. உடனே கண்டுபிடிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு தேங்காய் போவார். அப்படி இப்படி நல்லா இதுவாக போகும் அந்த சீனு. 2 பேரும் அந்த சோக்கார் ஜானகி, தலைவர், தேங்காய் சீனிவாசன் சீன்லாம் செம்மையாக காமெடி பண்ணிருப்பாங்க சோக்கார் ஜானகி. அவங்களோட நடிப்பை குறை சொல்லவே முடியாது அந்த இதில். ஆனால் பழம்பெரும் நடிகை அப்படிங்கிறத மாத்திரம் இல்லாமல் டவுன் டு தான் நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டரில். தான் அந்த காலத்து நடிகை அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட சேர்ந்து பண்ணும்போதுலாம் இல்லாமல் காமெடி நல்லாயிருக்கும் அந்த படத்தில். பட் அந்த படத்தில் என்னென்னா இது மாதிரி காமெடியாக போன படம் கடைசி கிளைமேக்ஸ் நெருங்கும் போது பார்த்தோம்னா ரொம்ப ஒரு மட்டமான கிளைமேக்ஸாக இருக்கும். ஒரு இதுவே இல்லாமல், ஒரு உயிரே இல்லாமல், நமக்கே தெரியும்
இது வந்து இப்படி தான் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இருந்தால் கூட என்னமோ ஒரு சொதப்பலான கிளைமேக்ஸு. கமலஹாசன் வருவார், வந்து ஆர்கியூ பண்ணுவார், பண்ணிவிட்டு திரும்பி இது பண்ண சேர்த்து வைப்பாங்க. ரொம்ப ஒரு இதோட மட்டமான கிளைமேக்ஸு திங்க் பண்ணவே முடியலையா? பாலச்சந்திரன் அவ்வளோ கிளைமேக்ஸ் திங்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு நீர்க்குமிழி படம்லாம் எடுத்திருக்காரு, எவ்வளோ படம்லாம் காமெடி படம்லாம் எடுத்திருக்காரு, அவர் எதிர்நீச்சல்லாம் எடுத்திருக்காரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி அதே மாதிரி ரிப்பீட் பண்ணணுமா அப்படிங்கிறதான் நமக்கு இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச முடிவு தெரியும், அதுலேயுமே போய் தற்கொலை பண்ணிக்கு போக சுட போகிறேன் அப்படி இப்படின்னு போய் காரில் போய் இது போய்கிட்டு ஒரு மாதிரி இட்ஸ் வெரி இரிட்டேட்டிங் கிளைமேக்ஸ் சொல்லலாம். எப்படா முடிப்ப படத்தை அப்படிங்கிற லெவலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அங்கே தான் வந்து டைரக்டரோட தோல்வி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்த படம் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பேட் கிளைமேக்ஸ் சொல்லலாம். இந்த படத்தை வந்து காமெடியாக இருந்தால் கூட நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா காமெடியாக பண்ணியிருக்கலாம், ஒரு இதுவாக பண்ண அட்லீஸ்ட் பெட்டர் கிளைமேக்ஸ் உடாவே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இதுவாக கருத்தாக இருக்குது. அடுத்த படம் என்ன பார்த்தோம்னா இரு கோடுகள். ஏர்லி 1960s வந்த படம். அது ஆரம்ப காலத்தில் வந்து அந்த படம் வந்து நான் படமாக வந்து நம்மனா பெரும்பாலான பேர் பிறந்திருக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன். படம் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த படம் வந்து. இன்னும் ஆனால் படத்துக்கு அந்த உயிர் இருக்குது, அது சொல்லணும். அதுக்கு காரணம் வந்து நம்ம சோகா ஜானகி அவங்க நடிப்பு தான். ஜெமினி கணேசன் தான் வந்து கதைப்படி ஹீரோ. இப்போ யூடியூப்பில் அந்த படம் இருக்குது, ஃபுல்லாக பார்க்கலாம். அதுவுமே பாலச்சந்தர் டைரக்ட் பண்ண படம் தான். ஒன்று ஒற்றுமை என்னென்னு பார்த்தோம்னா 2 படம் இரு கோடுகளும் சரி தில்லுமுலும் சரி ரெண்டுமே வந்து டைரக்டட் பை பாலச்சந்தர் தான். அவர் தான் ஒரு டைரக்டர். ஸோ இருக்கோடுகள் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெமினி கணேசனுக்கு வந்து 2 பொண்டாட்டி கதை தான். பட் இதை வந்து சூழ்நிலை மூலமாக அமைஞ்சிடும் அது. ஸோ ஃபஸ்ட் ஒய்ஃபாக வந்து லவ் பண்ணிருப்பார் சவுகார் ஜானகியை. காசிக்கு போவார், அங்கே ஒரு இன்டர்வியூக்காக போவார். அங்கே போயிட்டு லவ் ஆகிடும், கல்யாணமும் ஆகிடும், அவங்க கர்ப்பமும் ஆகிடுவாங்க. திரும்பி ஒரு டெல்லிக்கு போய் நான் வந்து கூட்டின்னு வரேன் அப்படிம்பார் ஜெமினி. அதை பார்த்தோம்னா இவங்க அம்மா வந்து ஜெமினி அம்மா வந்து ஒத்துக்க மாட்டாங்க இந்த அலையன்ஸுக்கு. இவங்க வந்து கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிறதுனால இவ எப்படி நம்ம கூட வரலாம். பிளான் என்னென்னா ஜெமினி வந்து இதுக்கு போனப்புறம் டெல்லி போனப்புறம் இவங்க வந்து போய் கூட்டின்னு வரணும் அப்படிங்கிற மாதிரி. இவங்களோட வரேன் அப்படிம்பாங்க. நீ எப்படி இங்கே வரலாம், எங்களோட வரலான்னு சொல்லிட்டு இவங்கள வந்து காசிலே வந்து விட்டு இவங்க போயிடுவாங்க, திரும்பி மெட்ராஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ அங்கே தான் வந்து ஒரு திருப்பம் ஏற்படும். ஜெமினி கணேசன்கிட்டே பொய்யா பரப்பி விட்ருவாங்க. அந்த அம்மா வந்து இதில் போயிட்டாங்க, ஆத்தோட போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இது பண்ணி விட்ருவாங்க. ஸோ மனசை கலைச்சிடுவாங்க. திரும்பி ஜெமினி கணேசன் வந்து திரும்பி செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பார். பண்ணிவிட்டு மெட்ராஸில் ஒர்க் பண்ணுவார். பார்த்தா அதே ஆஃபீஸ்க்கு நம்ம கலெக்டராக வருவாங்க நம்ம சவுகார். அதுதான் வந்து ஒரு பெரிய திருப்பம். அதே அந்த ஒரு ஆஃபீஸர் கிளார்க்காக இருப்பார் இதில் கலெக்டரேட்டில். அதே ஆஃபீஸர் கலெக்டராக வந்து நம்ம ஐஏஎஸ்லாம் படித்து முடிச்சுட்டு வருவாங்க சவுகார் ஜானகி. டெஃபினட்டாக அவங்க அப்பா வந்து விஎஸ் ராகமும் நல்லா பண்ணியிருப்பார். சவுகார் ஜானகியும் வந்து செம்மையாக வந்து அந்த ஐஏஎஸ் அப்படிங்கிற மிடுக்கை வந்து செம்மையாக வந்து வெளிப்படுத்துவாங்க. அந்த பாட்டுலேயும் நம்ம ஒரு பாட்டுமே வரும். அவங்களும் வந்து இன்னொரு ஹீரோயினும் வந்து சேர்ந்து பாடுற பாட்டும் வந்து நிஜமாகவே வந்து புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக அந்த பாமா ருக்மணி இருவருமே அவன் ஒருவனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சம பாட்டை அது இப்போ பார்க்கலாம். அந்த பாட்டை 2 பேருமே வந்து இது பண்ணுவாங்க, அவர் உரிமைக்காக இது பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து தெரியும், இந்த சவுகார் ஜானகிக்கு வந்து தெரியும். ஜெமினி வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு சமயத்துலையும் நான் வந்து எங்கள் புருஷனை பார்த்து நான் வந்து அவங்கள இது அதிகாரம் பண்ணுறது நம்ம பிடிக்காத விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து வெளிப்படுத்துவாங்க அந்த அம்மா சவுகார் வந்து. பட் விஎஸ்ஆர் மனசில் வந்து இன்னும் அந்த பழி வாங்க உணர்ச்சி இருக்கும். தன் பொண்ணை வந்து இது பண்ணிட்டான், வஞ்சிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலேயே வந்து ஒரு பொய் புகாரை போட்டு, ஜெமினி மேலே வந்து ஒரு பொய் புகாரை போட்டு அவர் வந்து ஜெயிலுக்கு அனுப்ப ட்ரை பண்ணுவார். இது அது வந்து இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடும் சவுகாருக்கு. சவுகாரை பொறுத்தவரை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க சூழ்நிலையை. அவன் கணவன் அப்படிங்கிற அவன் பழி வாங்குற உணர்வுலாம் இல்லை அந்த அம்மாவுக்கு. ஸோ அவங்க பையனுமே அவனுக்குமே பையன் வந்து இருக்கான், இவனுக்குமே ஒரு பையன் ஒரு பொண்ணு ஜெமினிக்கு. ஸோ அவன் ஃப்ரெண்டாக ஆகிறாங்க, பசங்கள்லாம் வந்து ஃப்ரெண்டாக ஆகிறாங்க. 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆகிட்டு நல்லா போயிட்டுருக்கு. கடைசியில் வந்து படம் அஃப்கோர்ஸ் படம் முடியணும் அப்படிங்கிற போது இந்த அம்மா வந்து திரும்பி வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது இந்த விஎஸ் ராகவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவர் இதே வெள்ளத்தனம் எல்லாம் பண்ணி அவர் இன்னும் பழிய வாங்குற உணர்ச்சியிலே இருக்கார் அவர். ஸோ ஒரு சீனில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறாங்க 2 பசங்களும். யார் ஜெமினியோட பையனும் சரி சவுகார் ஜானகிக்கு பிறந்த பையனும் சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறாங்க. ஒருத்தர் ஸ்விம்மிங் தெரியாது, ஒருத்தருக்கு ஸ்விம்மிங் தெரியும். சவுகார் பையனுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியாது, இவனுக்கு வந்து நீச்சல் தெரியும்.
ஸோ போகிறாங்க. அது என்ன வேடிக்கைன்னா, இவர் விஎஸ் ராகவன் வந்து அவர் தான் வந்து இதுவாக இருக்கார், அவர் ஸ்விம்மிங் பூல் கார்டாகவும் இருக்கார் அவர். ஸோ இவர் போய் அங்கே இது பண்ணும்போது இவங்க வந்து இப்போ 2 பேரும் போய் ஸ்விங் போத்த வந்து போய் இது மூழ்க போயிடுவான் ஒரு பையன், இவன் சோக்காரோட பையன். பட் இதை வந்து கூப்பிடும் போது இவர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா வந்து இவன் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் பையன் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவார். இவர் விட்ட உடனே பார்த்தோன்னா கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து இவரோட சோக்கார் பையன் செத்து போயிருப்பான். செத்து போன அப்புறம் வந்து இந்த அம்மா வந்து திரும்பி ஊரில் வேறு ஊருக்கு போகணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் திரும்பி வந்து ஜெமினியை வந்து மன்னிப்பு கேட்டு அப்புறம் ஒய்ஃபை வந்து இவங்க பையனை வந்து அனுப்பி வைப்பாங்க சோக்காரோட. இந்த மாதிரி ஒரு சுகமான முடிவு தேவையில்லை இந்த படத்தில். இந்த அம்மா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அவன் பையனோட போகிற மாதிரி விட்டுறது விட்டு பாலச்சந்தருக்கு உரிய வந்து குறுக்கு புத்தின்னு சொல்லலாம். மாதிரி மட்டமான ஒரு கிளைமேக்ஸ் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சோகமான முடிவு எதுக்கு, சோகமான முடிவு எதுக்குன்னு நமக்கு தெரியல அந்த படத்துக்கு. அந்த படத்துக்கு தேவையில்லை. 2 பேர் போட்டி போட்டாங்க. அவரை வந்து இறங்கி போனார் ஜெமினி. இறங்கி போன அப்புறம் வந்து இவர் இது பண்ணுறாரு, சோக்கார புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வேஸ்ட் அவன் கடைசியாக தவற உணர்றா, என்ன யூஸ், பேரன் போன அப்புறம் தவற உணர்ந்து என்ன யூஸ், அவரோட ஈகோனால் வந்து பேரனை வந்து காப்பாற்றாமல் விட்டுடுறாரு. ஸோ அது மாதிரி ஒரு மட்டமான ஒரு முடிவுன்னு சொல்லலாம் இந்த இரு கோடுகள் படத்துக்கு. நல்லா எடுத்துன்னு போயிட்டு சோகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து ஜெமினியோட பொண்ணை வந்து ஜெமினிக்கு பையன் பண்ணுறதுனால பையனை வந்து அனுப்பி வைக்கிறாங்க சோக்காரோட விளைந்துக்கள். அதனால் இது மாதிரிலாம் ஒரு மட்டமான கிளைமேக்ஸ் சொல்லலாம் இந்த படத்துக்கு. தேவையில்லாத ஒரு பேட் கிளைமேக்ஸ் சொல்லிக்கலாம் இந்த படத்தில். பட் அஃப்கோர்ஸ் இல்லை, அவுட்ஸ்டாண்டிங் விஷயம் என்னென்னா சௌகார் ஜானகியோட பிரமாதமான நடிப்பு தான். ஏன்னா அதே ஒரு அந்த விறுவிறுப்பு ப்ளஸ் ஜெமினிக்கு இது கொடுத்து நடித்து அந்த கலெக்டர் அப்படிங்கிற மிடுக்கை வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க கலெக்டராக நடிக்கிற போது. அதை வந்து டெஃபினட்டாக நம்ம கட்டாயமாக பாராட்டியே தீரணும். அவங்களோட நடிப்பு வந்து நம்ம எல்லா படத்துலையுமே நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து ஒளிவிளக்கு அந்த பாட்டில் வந்து அவங்க தான் வந்து வருவாங்க. அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லாத போது 1984 வந்து இவங்க அந்த ஒரு ஒளிவிளக்கில் வர பாட்டை தான் வந்து எல்லா இதுலேயும் வந்து ஏவிஎம் வந்து இது பண்ண ஒளிபரப்புறாங்க. அப்போது திரும்பி எம்ஜிஆர் வந்து திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டை வந்து பாடுறோம், அந்த சினிமாவில் வந்து பாடுறது வந்து சௌகார் ஜானகி தான். ஸோ எம்ஜிஆரோட இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு கட்டத்துலேயுமே சௌகார் ஜானகி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இது. ப்ளஸ் என்ன ஒரு இதுனா கோயின்சிடன்ஸ் என்னென்னா, நம்ம தலைவரோட பர்த்டேவும் இவங்க பர்த்டேயும் ஒரே பர்த்டே தான். தலைவர் வந்து 12/12/1950, இந்த அம்மா வந்து 12/12/1931. ஸோ 2 பேருக்குமே வந்து ஒரே பர்த்டே தான் சொல்லுவாங்க. அந்த சௌகாரை சொல்லிப்பாங்க, எவ்ரி டைம் ஐ கால் ஹிம் இன் த மார்னிங் அண்ட் 12 அண்ட் விஷ் ஹிம், அவரை என்ன விஷ் பண்ணுவார் அப்படிம்பாங்க சௌகார் ஜானகி. டெஃபினட்டாக ஒரு பெருந்தமையான நடிகை தான் வந்து அவங்களோட பேத்தி தான் வந்து வைஷ்ணவி. அவங்க சிம்பாவில் வந்தாங்க. ஐ திங்க் ஷி ஆக்டட் வித் பாண்டியராஜன் ஆல்சோ ஒரு காலத்தில். ஸோ அவங்க கொள்ளு பேத்தி வரைக்கும் அந்த அம்மா வந்து கண்டுட்டாங்க. அது சௌகார் ஜானகி அது ஒரு பெரிய இது பரம்பரையாக அப்படியே 4 தலைமுறையே வந்து ஃபோட்டோவே கூட வந்து ஒரு வாட்டி சௌகார் ஜானகி இது பண்ணது. டெஃபினட்டாக வந்து அவர் இழந்து குடும்பத்துக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஒன்ஸ் அகெயின் மீண்டும் நெக்ஸ்ட்டு சந்திப்போம். மீண்டும் ஒரு புதிய சந்திப்போம். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.